தமிழு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப சாவித்திரி சொல்றாங்க, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா பைய தூக்கிட்டு இந்த வீட்டு வாசல்லையே வந்து நிப்ப தமிழு. தமிழு சொல்றாங்க, கோர்ட்டு சொன்னபடி சேர்ந்து வாழ்றதுக்காண்டிதான் நான் இங்க வந்திருக்கேன். சேது சொல்றாரு, கோர்ட்ல சேர்ந்து வாழணும்னு சொன்னா நான் என்ன உன் கூட சேர்ந்தா வாழ போறேன் தமிழு? உன் வீட்டுக்கு போ தமிழு. தமிழு அவங்க லாயருக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அவங்க லாயரும் ராஜாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழோட லாயர் சொல்றாங்க, ஜட்ஜு தீர்ப்பு சொல்லிட்டா அத உங்களால மறுக்கவே முடியாது. ஒருவேளை நீங்க தமிழ ஏத்துக்கலாட்டி மறுபடியும் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும்னு ராஜாங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு சொல்றாங்க தமிழோட லாயர். சொல்லிட்டு தமிழோட லாயரும் போலீஸும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. சேது கேக்குறாரு, அப்பா என்னப்பா? சேது கிட்ட ராஜாங்கம் சொல்றாரு, கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அத நம்ம மதிச்சுதான் ஆகணும். சேது அதுபடி நீ நடந்துக்கன்னு ராஜாங்கம் சேது கிட்ட சொல்றாரு. சேதுவும் தமிழ கூட்டிட்டு வர்றதுக்கு தமிழ் வீட்டுக்கு போறாரு. தமிழ பார்த்து சேது சொல்றாரு, என்ன தமிழு, உன் பக்கம் தீர்ப்பாயிருச்சுன்னு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கேல்ல, வரட்டும் தமிழு, நான் உன்னை பாத்துக்கிறேன். நாளை சந்திப்போம்.